தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்களோட ஒரு அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே 1958ல இருந்து 2003 வரைக்கும் 8 முறை வந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அமலுக்கு வந்திருக்கு. அதனால இதன் நம்பகத்தன்மை மீது நீங்க கேள்வி எழுப்ப வேண்டாம். இதுக்கு வந்து நீங்க ஒத்துழைக்கணும். இது ரொம்ப நார்மலான விஷயம். அப்போ இறந்தவர்களின் பெயர்களை எப்படி நீக்கிறது? புதிய வாக்காளர்களுக்கு எப்படி வந்து நீங்க இடம் கொடுக்கிறது? இது மாதிரியான கேள்விகளை எல்லாம் எழுப்பி அவங்க நம்ம அரசியல் கட்சிகளை வந்து கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கூட இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை ஒட்டி திமுக தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் வந்து நவம்பர் 4ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அமலுக்கு வரது மூலமா இங்க 2 வகையான பிரச்சனைகள் சாத்தியமாக இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க முடியுது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, 6.5 லட்சம் வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்கள்ல வேலைக்கு இருக்காங்க. சென்னையில மட்டும் மொத்தம் 3.5 லட்சம் பேர் இருக்கிறதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. அப்ப இந்த 3.5 லட்சம் பேரின் வாக்குரிமையும் எங்க இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வியே. இந்த 3.5 லட்சம் பேரும் தமிழகத்துல வாக்களிக்கிறாங்க அப்படின்னா, இது தமிழக அரசியல் முடிவுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். குறைந்தபட்சமா ஒரு தொகுதிக்கு 5000 பேர் வந்து எக்ஸ்ட்ரா வாக்களிச்சாலே தேர்தல் முடிவுகள் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மாறும். அப்படிங்கும்போது இதன் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு.